இந்த அதிபதிகள் 10ஆம் அதிபதியோட சேர்ந்தாலோ அல்லது 2ஆம் வீட்டோட சேர்ந்தாலோ உங்களுக்கு வருமானத்தில் தடையும் உங்களுக்கு அதிக தொல்லைகளையும் அது கொடுத்துருது. பணம் கிடைக்காம கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இல்லை. பணம் கொடுக்கறத கரெக்டாக சேமித்து வச்சுக்கக்கூடிய அமைப்பை ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்கணும். நான் சொன்ன இந்த ரூல்ஸ் எல்லாம் நீங்கள் உங்கள் ஜாதக கட்டத்தில் இருந்தால் இந்த கெட்ட நேரங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா உங்கள் பணத்தை கண்டிப்பாக சேமித்து வைக்கலாம். ராஜயோகங்கள் சொல்லக்கூடிய கிரக இணைவுகள் ஜாதகத்தில் இருந்தாவே கண்டிப்பாக சாதாரண மனிதனை விட ஒரு உயர்ந்த நிலைக்கு போகக்கூடிய அமைப்பு உண்டு. 6, 8, 12 அதிபதிகள், அதாவது விரயம் தரக்கூடிய அந்த அதிபதிகள் ஒன்றுக்கொன்று இடம்பெயர்ந்து அந்த திசாபுத்திகள் நடக்கும் பொழுது பக்தி கேஃப் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கோடீஸ்வர யோகம் யாருக்கெல்லாம் இருக்குங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கணும். இன்னைக்கு பண தேவை அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கு. இந்த பணம் எனக்கு எந்த வழியில் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்மளோட ஜாதகத்தில் பார்த்தோம்னா தெளிவாக தெரிஞ்சிடும். சிலருக்கு அதிர்ஷ்டத்தின் மூலமாக கிடைக்குது, சிலருக்கு அடுத்தவங்க சொத்து கிடைச்சிருது, சிலருக்கு உழைச்சாதான் நமக்கு பணங்கிறது கிடைக்குது. முதல்ல 10ஆம் இடம் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தின் மூலமாக வருமானம் யாருக்கெல்லாம் கிடைக்கும், யாருக்கு கிடைக்காதுங்கிறத பார்ப்போம். 10ஆம் இடம் நல்ல நிலையில் இருக்கணும், அதாவது 10ஆம் இடத்துல சுபகிரகங்கள் இருக்கணும். 10ஆம் அதிபதி 6, 8, 12 மறையாமல் இருக்கணும் ஜாதகத்தில். அப்போ தான் உங்களுக்கு நீங்கள் சுய தொழிலில் விருத்திங்கிறது அடையும். நீங்கள் அந்த தொழில் மூலமாக அடுத்த கட்டத்துக்கு முன்னேறிக்கிட்டே இருக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது கிடைக்கும். 10ஆம் அதிபதி 6, 8, 12 மறைஞ்சால் உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதே ஒரு பெரிய போராட்டமாக இருக்கும். தொழில் என்ன செஞ்சாலும் அதில் நஷ்டத்தை ஏற்படுத்தும். இப்படி ஒரு சில போராட்டங்களை கொடுத்துரும். அதில் 6, 8, 12 அதிபதிகள் திசை நடந்தால் சுத்தம் பணம் கிடைக்கிறதே ஒரு பெரிய போராட்டமாக உங்களுக்கு அமைஞ்சிரும். அதனால் உங்களோட 10ஆம் அதிபதி அப்படிங்கிறது கர்மஸ்தானத்தை குறிக்கக்கூடியது. அப்போ நம்ம முன் ஜென்ம கர்ம வினைகளுக்கு ஏற்றபடி இந்த தொழில்ங்கிறதே உங்களுக்கு அமைஞ்சிரும். அப்போ 10ஆம் இடம் நல்ல நிலையில் இருக்கணும். 10ஆம் அதிபதி ஆட்சி உச்சம் பெற்று இருக்கணும். 10ல் ஒரு பாவியாவது இருந்தால் தான் நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக அது உண்மை. ஒரு பாவியாவது இருந்தால் தான் தொழிலில் ஒரு பெரிய முன்னேற்றத்தை அடைய முடியும். அடுத்து 2ஆம் இடம் ஜாதகத்தில் லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி நல்ல நிலையில் இருக்கணும். 2ஆம் அதிபதி ஆட்சி உச்சம் பெற்று இருக்கணும். 2ஆம் அதிபதியை சுப கிரகங்கள் இணைஞ்சு இருக்கணும் அல்லது சுபகிரக பார்வை இருக்கணும். சுபகிரகம் அப்படின்னா என்னன்னா குரு, சுக்கிரன், புதன், வளர்வரை சந்திரன் ஆகிய கிரகங்கள் 2ஆம் வீட்டை பார்க்கும் பொழுது வருமானம் நீங்கள் நினச்ச மாதிரி இருக்கும், நினச்சதை விட அதிகமாக இருக்கும். அதுவும் 2ஆம் அதிபதி திசையே நடந்தால் உங்களுக்கு நல்ல வருமானங்கிறது கிடைக்கும். அந்த படித்ததுக்கு ஏற்ற ஒரு வேலை கிடைக்கும். ஏன்னா 4ஆம் அதிபதியோட சேர்ந்தால் உயர்கல்வினால் லாபம் உண்டு. 2ஆம் அதிபதினா ஆரம்ப கல்வியிலே உங்களுக்கு சின்ன வயசுலேயே சம்பாதிக்கக்கூடிய அதிர்ஷ்ட யோகத்தை அது கொடுத்துருது. அப்போ 2ஆம் அதிபதி, 4ஆம் அதிபதி, 5ஆம் அதிபதி இதெல்லாம் உங்களோட வருமானத்தை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும். இந்த 6, 8, 12 இந்த அதிபதிகள் 10ஆம் அதிபதியோட சேர்ந்தாலோ அல்லது 2ஆம் வீட்டோட சேர்ந்தாலோ உங்களுக்கு வருமானத்தில் தடையும் உங்களுக்கு அதிக தொல்லைகளையும் அது கொடுத்துருது. இது வருமானத்திற்கு உண்டான மொத்த அமைப்பே ஜாதகத்தில் இதுதான். எனக்கு நல்ல திசைகள் அமையலைங்க அப்படின்னா அந்த குறிப்பிட்ட புத்திகளில் உங்களுக்கு கண்டிப்பாக பண வரவுங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். பணம் கிடைக்காம கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இல்லை. அதே நேரம் பணம் கொடுக்கறத கரெக்டாக சேமித்து வச்சுக்கக்கூடிய அமைப்பை ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்கணும். 12ஆம் இடம்ங்கிறது கஜானா. அதனால தான் அந்த 12ஆம் அதிபதி திசை புத்திகள் வந்தால் விரயத்தை கொடுத்துரும். கண்டிப்பாக கொடுப்பார், அதை நீங்கள் விரயம் பண்ணிடுவீங்க. அப்போ ஜாதகம் பார்க்குறது எதுக்குன்னா இந்த கெட்ட நேரம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்றபடி நம்ம சேமிப்புகளையும் புதிய முதலீடுகள் பண்ணுறதில் ஜாக்கிரதையாக இருந்தாவே போதும். சிலருக்கு நல்ல திசை நடக்கும், நல்லா சம்பாரிச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு திசை முடிகிற நேரத்தில் சில சிம்டம் காட்டும். அப்போ அந்த நேரங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா அடுத்த திசையில் நீங்கள் சுய புத்தி முடிஞ்சோடையும் மேற்கொண்டு அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். அதை கவனிக்காத சிலர் தான் அவங்க புதிய இன்வெஸ்ட்மெண்ட்டில் திசை முடிகிற நேரத்தில் கொடுத்து பெருசாக லாக் ஆகிக்கிறாங்க. வருமானம் கிடைக்கிறதே பெருசு, பணம் கிடைக்கிறதே பெருசு. அந்த பணத்தை நம்ம கரெக்டான முறையில் இன்வெஸ்ட் பண்ணாமல் விட்டால் நம்ம வாழ்க்கையில் அதிக கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டியதாக ஆயிரும். மொத்தத்தில் இந்த பண வரவுகளை நம்ம பார்த்துக்கிட்டோம். 2ஆம் இடமும் 10ஆம் இடமும் அதில் பெரிய ரோல் பண்ணுறாங்க. 6, 8, 12ங்கிறது நம்மளோட பண விரயத்தை கொடுத்துருது. அது நோய்க்காக செலவிடுற மாதிரியான
அமைப்பு வரும். சிலருக்கு எதிரிகள்னால் பணத்தை செலவழிக்க வேண்டிய கட்டாயம் வந்துடும். அப்போ நோய், எதிரி, கடன் நம்ம தேவைக்கு மேலே வாங்கி மாட்டிக்கக்கூடிய அமைப்பை கொடுத்துரும். அப்போ நான் சொன்ன இந்த ரூல்ஸ் எல்லாம் நீங்கள் உங்கள் ஜாதக கட்டத்தில் இருந்தால் அந்த கெட்ட நேரங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா உங்கள் பணத்தை கண்டிப்பாக சேமித்து வைக்கலாம். இப்போ கோடீஸ்வர யோகத்துக்கு வருவோம். கோடீஸ்வர யோகம் எல்லாருக்கும் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக நிறைய பேருக்கு இருக்கும். ஆனால் அதை கரெக்டாக பயன்படுத்திக்க தெரியாமல் இருப்பாங்க. குரு அப்படிங்கிற வீட்டோட கேதுங்கிற குரு கிரகத்தோட கேது சேர்ந்தால், குருவும் கேதுவும் இணைந்தாலே அது ஒரு கோடீஸ்வர யோகம். குருவுக்கு 5, 7, 9 இருந்தாலும் உங்களுக்கு அந்த கோடீஸ்வர யோகங்கிறது கிடைச்சிரும். சனி சுக்கிரன் இணைவும் உங்களுக்கு கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கும். 2ஆம் அதிபதியை குரு பார்த்தாலும் அதுவும் உங்களுக்கு பெரிய பணத்தை அது கொடுக்கும். ஏன்னா குருங்கிறது பெரிய பணம், சுக்கிரங்கிறது ஒரு சின்ன பணம். சுக்கிரனோட சனி இணைஞ்சாலும் உங்களுக்கு அது பெரிய பணமாக கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. அதே போல் ராகு பாவகிரகமாக இருந்தாலும் 10ஆம் இடத்துல இருக்கும் பொழுது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மைகளை அது கொடுத்துருது. ராகுவோட கிரகங்கள் நீர் கிரகமான சந்திரன், அதை சூரியன் பார்க்குறது, பௌர்ணமி யோகத்தோடு இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு பெரிய ஒரு பணத்தை சம்பாரித்து கொடுக்கும். இதெல்லாம் ஜாதகத்தில் பெரும்பாலானவங்களுக்கு இருக்குது. அதாவது ராஜயோகங்கள் சொல்லக்கூடிய கிரக இணைவுகள் ஜாதகத்தில் இருந்தாவே கண்டிப்பாக சாதாரண மனிதனை விட ஒரு உயர்ந்த நிலைக்கு போகக்கூடிய அமைப்பு உண்டு. இன்றைக்கி உயர்ந்த நிலைனா என்ன அர்த்தம்னா பணம் அதிகமாக இருக்கிறதுக்கு பேர் தான் உயர்ந்த நிலை. அப்போ இந்த கோடீஸ்வர யோகத்துக்கு சில கிரக இணைவுகள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணும். கிரக இணைவுகள் இருந்தாலும் அதனுடைய திசா புத்திகள் வந்தால் தான் உங்களுக்கு அந்த அமைப்பு இருக்கும். ஏன்னா பொதுவாக இந்த குரு கேது எனக்கு இருக்குங்க, ஆனால் எனக்கு எங்கே கோடீஸ்வரனாக இருக்கேன், சாதாரண வாழ்வாதாரத்துக்கே பெரிய போராட்டமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நிறையா இருக்காங்க. அதில் நிறைய விதிமுறைகள் இருக்குது. அதெல்லாம் உங்களோட ஜாதகத்தை டீட்டெயிலாக ஜோதிடத்தை கொடுத்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பேசிக்காக என்னன்னா இந்த யோகா அமைப்புகள் இருந்தாலே உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் கோடீஸ்வரன் ஆகிடலாம். அடுத்ததாக அதிர்ஷ்டம். ஏங்க நானும் காலகாலமாக உழைக்கிறேன், பணம் என்னால் சேமித்து வைக்க முடியலை, ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. எனக்கு பின்னாடி வந்தவங்களாம் சம்பாரிச்சிட்டு போயிட்டாங்க, கோடீஸ்வரன் ஆகிட்டாங்க, நான் சம்பாதிக்கல, அது ஒரு பெரிய இழப்பாகவும் கஷ்டமாக இருக்குங்க அப்படின்னா அவங்களோட ஜாதகத்தில் விபரீத ராஜயோகம் அப்படிங்கிறது பெருசாக ஒர்க் அவுட் ஆகுது. 6, 8, 12 அதிபதிகள், அதாவது விரயம் தரக்கூடிய அந்த அதிபதிகள் ஒன்றுக்கொன்று இடம்பெயர்ந்து அந்த திசாபுத்திகள் நடக்கும் பொழுது பெரிய பணங்கிறது அவங்களுக்கு வாழ்க்கையில் கிடைச்சிருது. எதிர்பாராத பெரிய அதிர்ஷ்டத்தை அந்த 8ஆம் அதிபதி திசை கொடுத்துருது. 8ஆம் அதிபதி புத்தி கூட சிலருக்கு கொடுத்துருக்கு. ஒரு 2 வருஷம் தான் டக்குன்னு ஒரு பெரிய பணம், ஒரு ஷேர் மார்க்கெட்டில் பணம் போடுவாங்க, டக்குன்னு வரும். திடீர்னு ஒரு லாட்டரி யோகத்தை அது கொடுத்துருது. அப்போ இந்த லாட்டரி யோகம் அப்படிங்கிறது சிலருக்கு மட்டுமே அமைஞ்சிருக்கு. சிலர் சின்ன சின்ன அமௌண்ட்டு சம்பாதிச்சிக்கிட்டு 10,000, 20,000, 1 லட்சம் அந்த லெவலில் எனக்கு போய்கிட்டு இருக்குங்க, எனக்கு நான் எப்போங்க முழுசாக கோடீஸ்வரன் ஆவேன், இதை நம்பி நான் நிறையா இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு அவங்க ஜாதக கட்டத்தில் சுக்கிரன் சனி இணைஞ்சிருக்கான்னு பாருங்கள். குரு கேது இணைவாக இருக்கா இல்லை 5, 7, 9 இருக்காங்கிறத பாருங்கள். அதற்கான திசா புத்திகளை கரெக்டாக கணக்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பெரும் பணம் அதிர்ஷ்டத்தினால கிடைக்கும். அதுக்கு 5ஆம் அதிபதி சப்போர்ட் பண்ணணும். 5ஆம் அதிபதிங்கிறது பூர்வ புண்ணியம், அதனோட கர்மா. பூர்வ புண்ணியத்தில் நமக்கு நன்மைகள் இருந்தால் தான் உங்களுக்கு இந்த அதிர்ஷ்ட யோகங்கிறது கிடைக்கும். புகழ் கிடச்சிட்டு சிலர் கோடீஸ்வரன் ஆவாங்க, சிலருக்கு பணம் கிடச்ச பிறகு புகழ் அடைவாங்க. இந்த அமைப்பெல்லாம் கொடுக்கக்கூடியது இந்த கோடீஸ்வர யோகம் சொல்லக்கூடிய கிரக இணைவுகள் தான். குறிப்பாக இந்த 2ஆம் அதிபதி பாவ கிரகங்களால் பாதிக்கப்படாமல் இருந்தாலே நீங்கள் சம்பாதிக்கிற பணம் கண்டிப்பாக ஒரு பெரிய முதலீடாக மாறி அது உங்களை கோடீஸ்வரனாக ஆகும். சிலர்லாம் இடம் வாங்கி போடுவாங்க, அது ஒரு 10-15 வருஷம் கழித்து அவங்கள அது கோடீஸ்வரன் ஆகும். அப்போ அந்த செவ்வாய் பலம் பெற்று இருந்தால், அதை குரு பார்வையோடு இருந்தால் அதிகமான பேர்கள் இந்த இடத்தினால கோடீஸ்வரனாக மாறுறாங்க. அடுத்ததாக நகை, அதாவது தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணி கோடீஸ்வரன் ஆனவங்களை பார்ப்போம். குரு தான் தங்கத்தை குறிக்கக்கூடிய கிரகம். அது நல்ல நிலையில் இருந்தால், அதாவது நல்ல நிலைங்கிறது எப்பயுமே சுபகிரக பார்வைகள் இணைவுகள் தான். சுக்கிரனோட பார்வை கூட நமக்கு ஒரு பெரும் பணத்தை பல பேருக்கு கொடுத்துருக்கு. அடுத்ததாக குருவோட இணையக்கூடிய சந்திரன் கூட உங்களுக்கு ஒரு கற்பனையில் எட்டாத ஒரு பணத்தை கொடுக்குது.
அது குருச்சந்திர யோகம்னே அதை சொல்கிறாங்க. அந்த சந்திரன் குரு ஆகிய கிரகங்கள் நின்ற நட்சத்திரங்கள் 6, 8, 12 அதிபதிகளாக இல்லாமல் 2ஆம் அதிபதியோட நட்சத்திரமாக அமைஞ்சால் கண்டிப்பாக அவங்களுக்கு பெரும் பணம், நல்ல வருமானம், அதிர்ஷ்ட யோகங்கிறது கிடைக்கிது. அதே நேரத்தில் சிலருக்கு 7.5 சனி, அஷ்டம சனி காலங்களில் ஒரு ஆசையை தூண்டி உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை குறைக்கக்கூடிய அமைப்பெலாம் உண்டு. நீங்கள் அஷ்டம சனி, 7.5 சனி காலங்களில் மட்டும் ரொம்ப கவனமாக இருங்க. ஒரு 100 ரூபா போட்டிங்கன்னா 1000 ரூபா கிடைக்கும். அந்த 1000 ரூபாவும் திரும்ப போட்டால் சுத்தமாக காலி ஆயிரும். பேராசையை தூண்டி கெடுக்கக்கூடிய காலங்கிறது அந்த காலம்தான். நிறைய பேர் 7.5 சனியில் தாங்க கோடீஸ்வரன் ஆகியிருக்காங்க, நீங்கள் என்னங்க இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே நீங்கள் யாராவது ஒரு அதிர்ஷ்டம் ஒருத்தருக்கு அடிச்சிருக்கும், அவங்கள நோக்கியே நீங்கள் பிரயாணப்படுறீங்க. அப்படி இல்லாமல் அந்த காலகட்டங்கள், நான் சொல்கிற காலகட்டங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பேரதிர்ஷ்டங்கிறது கிடைக்கும். சிலருக்கு புரோக்கரேஜ்னால் அந்த யோகங்கிறது கிடைக்கும். புரோக்கரேஜுக்கு புதன் பெருசாக சப்போர்ட் பண்ணும். நீங்கள் ஒரு எல்ஐசி ஏஜெண்ட்டாக இருப்பாங்க, அவங்களுக்கு நல்லா பெரிய பெரிய அமௌண்ட்டு பாலிசிகள் கிடச்சி கோடீஸ்வரன் ஆனவங்களாம் இருக்காங்க. அதுக்கு புதன் கிரகம் நல்ல முறையில் அமைஞ்சிருந்தால் உங்களுக்கு புரோக்கரேஜ் தொழில்கள், அதாவது ஒரு ரியல் எஸ்டேட்டு அல்லது இன்சூரன்ஸு, கேம்லிங், இது எல்லாமே அவங்களுக்கு பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணும். இந்த ராகு இதில் பெருசாக ரோல் பண்ணுது. ராகு நல்ல நிலையில் இருந்து சுபகிரகங்களோட இணைஞ்சு சுபகிரக வலுப்பெற்று இருந்தால் அவங்களுக்கு பெரிய அதிர்ஷ்டம் கிடைக்கிது. சிலருக்கு கோடீஸ்வர யோகத்தை நீச கிரகங்கள் கொடுத்துருது. அது நீச பங்கப்படணும். ஜாதகத்தில் இப்போ சுக்கிரன் நீசமாகி புதன் ஆட்சி உச்சம் பெற்றவங்களுக்கு பெரும்பாலும் அவங்கள கோடீஸ்வரனாக ஆக்கிற அமைப்பை நம்ம பார்க்குறோம். பிரபலமாகவும் இருப்பாங்க, பெரிய கோடீஸ்வரராகவும் இருக்கக்கூடிய அமைப்பை இந்த சுக்கிரன் புதன் இணைவுங்கிறது கொடுக்குது. அதே நேரம் சூரியன் செவ்வாய் அதை 2 ராஜ கிரகங்கள் இணைந்து அதை குரு பார்வை, சுபகிரக பார்வை இருந்தால் அவங்களுக்கு அரசாங்கத்தின் மூலமாக அல்லது அரசு தொழிலில் ஈடுபட்டு ஒரு கவுன்சிலராக, பஞ்சாயத்து தலைவராக போய் திடீர்னு கூட அதன் மூலமாக பணம் சம்பாரித்து கோடீஸ்வரன் ஆகக்கூடிய அமைப்பெல்லாம் நம்ம பார்க்குறோம். அதுக்கு இந்த கிரக இணைவுகள் பெரிய ரோல் பண்ணுது. உங்களோட ஜாதகத்தில் இருக்கிற கிரக இணைவுகளை பாருங்கள். அதை பாவ கிரகங்கள் பார்வை இல்லாமல் சுபகிரக பார்வைகளோடு இருந்து அதன் தசாபுத்திகள் நடந்தால் கண்டிப்பாக நீங்களும் கோடீஸ்வரராக மாறலாம். கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு பரிகாரம் என்னங்க அப்படின்னா, மெயின் பரிகாரம் என்ன திசா புத்தி நடக்குதுன்னு பாருங்கள். அதில் 6, 8, 12 அதிபதிகள் திசை இல்லாமல், புத்திகள் இல்லாமல் இருந்தால் சரியான இடத்துல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நிச்சயம் அந்த பணம் பெருசாக பெருகி கோடீஸ்வர யோகத்தை எளிதாக நீங்கள் பெறலாம். இதுதான் உங்களுக்கு சரியான பரிகாரமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.